ஹலோ ஹால், திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் இன்னர் பீஸ். ஸோ என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நான் ஒரு 500 நாட்களுக்கு மேலே ஹிமாலயஸில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஹிமாச்சல் பிரதேஷ் பர்டிகுலராக 2024 ஜனவரியில் நான் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அது இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இப்போ திரும்ப நான் வந்து த்ரூ ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு டெல்லி நான் வந்து போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அங்கங்கே ரூம் எடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் 20 days எந்த ஸ்கெடியூலுமே கிடையாது. டெல்லி போய் 2 நாள் இருந்துட்டு இட் மீன்ஸ் ஒரு எந்த ரூம் போகிறேன், எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு டெல்லி போய்ட்டு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மணாலியில் ஐ எம் ரன்னிங் அ ட்ராவல் கம்பெனி ஆக்சுவலி. ஸோ ஹிமாச்சல்லே இருந்து நமக்கு டீம் ஒரு 5 பேர் இருக்கோம். நான் அங்கே இருந்து ஹோஸ்டிங் ட்ராவலர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரையுமே. ஸோ அதுக்காக தான் லைக் ஒரு கிளைண்ட் வராங்க சண்டிகருக்கு. ஸோ சண்டிகர்லேருந்து அவங்க கூட ஜஸ்ட் ட்ராவலிங். நான் எல்லா கிளைண்ட்டோடையும் போக மாட்டேன், பட் இந்த கிளைண்ட்டோட ஐம் கோயிங் லைக். ஏன்னா இவங்களுக்கு ஒரு யூனிக் ட்ரிப் ஆக்சுவலி 9 days ட்ரிப்பு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து போகிறேன். அவங்க கூடவே மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ நாள் இருக்க முடியுதோ ஐ வில் பி தேர் வித் தேம். ட்ரெயினில் ஒரு 2 நாள் ஆகிடும். இன்றைக்கி வந்து லைக் நான் என்ன ட்ரெயினில் போகிறேன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு வரும். டெய்லியும் நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்கும். ஸோ மணாலி, ஷிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ் ஆர் உத்தரகாண்ட் ஆர் இந்த சைட்லாம் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெயின். இது இல்லாமல் ஒரு கிராண்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெயினுமே இருக்குது. இப்போ நான் போகிறது வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். யா, ஸோ ஒரு நல்ல ட்ரெயின். நைட்டு 10 மணிக்கு எடுத்தாங்கன்னா லைக் 2 நைட்டு தூங்கிட்டு ஒரு பகல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ 17ஆம் தேதி காலைல போவேன். இப்போ செப்டம்பர் 15th, செப்டம்பர் 17th காலையில் நான் ரீச் ஆவேன் டெல்லி. அங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் சில் பண்ணிட்டு அகைன் நான் வந்து சண்டிகர் போய் சண்டிகர்லேருந்து கிளைண்ட்டோட ட்ராவல் பண்ணால் ஒரு 9 days ட்ரிப் அவங்க கூட இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். அப்படியே சுற்றிகிட்டே இருப்பேன். ஐ ஹாவ் ஒன் பேக் பேக்கர் அண்ட் ஒரு லேப்டாப் பேக் இருக்குது. என்னோடய லேப்டாப் எல்லாமே இதில் இருக்குது, திங்ஸ் எல்லாமே. இது வந்து என்னோடய ஃபோன், பர்ஸ் எல்லாமே இதில் வச்சுப்பேன். ஏன்னா போன டைம் ஐ லாஸ்ட் மை ஐஃபோன் ஆக்சுவலி. போன டைம் என்னோட ஒரு சின்ன தவறுனால என்னோட ஐஃபோனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நான் வந்து அதை பண்ண மாட்டேன். புது ஐஃபோன் 8 months தான் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே செட் பண்ணி மறுபடியும் ஐம் கோயிங். ஸோ எஸ், ஐ வில் ஷோ யூ லைக் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ராவல் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது ஐ வில் ஷோ யூ லைக் மணாலி எப்படி போகிறது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக மணாலி எப்படி போகிறது அப்படின்னா 2 விதம் இருக்குது. பை ட்ரெயின் இல்லைனா பை ஃப்ளைட்டு. பை ஃப்ளைட்னா நீங்கள் சென்னை டு சண்டிகர் ஆர் சென்னை டு டெல்லி. சென்னை டு டெல்லி வந்து ஃபேர் கம்மியாக இருக்கும், ஃப்ளைட் ஃபேரு. இதே வந்து சண்டிகர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெல்லி வந்து பெஸ்ட்டு, ஃபேர் கம்மியாக இருக்கும். டெல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா டெல்லி டு மணாலி 1 night வால்வோ பஸ்ஸில் நீங்கள் போய்க்கலாம். செமி ஸ்லீப்பர் பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் எப்போதுமே. சண்டிகர் இதே நீங்கள் போனீங்கன்னா சண்டிகர்லேருந்து கேப் எடுத்துக்கலாம். இட் வில் பி பெட்டர். பஸ்ஸும் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டெல்லி டு மணாலி 12 hours ட்ராவல், சண்டிகர் டு மணாலி 6 hours ட்ராவல். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ் பேசிக்காக. ஃப்ளைட் ஃபேர் கம்மியாக வேணுன்றவங்க டெல்லி தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னா சண்டிகர் வந்துட்டு சண்டிகர்லேருந்து கேப் எடுத்துகிட்டு சுற்றுறது தான். சண்டிகர் டு சண்டிகர். டெல்லினா மணாலி போயிட்டு நீங்கள் கேப் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. 2 நியர்பை ஏர்போர்ட் இதுதான் பேசிக்காக. குள்ளூரில் ஏர்போர்ட் இருக்குது, பட் அதை நம்பி போகிறது ஒஸ்ட்டு தான். ரொம்ப ஃபியூ ஃப்ளைட்ஸ் தான். அதனால் அதை நம்புறது இட்ஸ் லைக் ஒரு வேணாம். ஸோ எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். யா, ஸோ மணாலி இஸ் குட். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹிமாச்சலே நான் இருந்ததுனால ஐ நோ லாட் ஆஃப் பிளேசஸ். இப்போ திரும்ப நான் அந்த பிளேசஸ்க்கு எல்லாமே நான் போக போகிறேன். பிகாஸ் நான் எதுவும் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிற ஆள் கிடையாது. பட் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் லைக் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோகேஸ் மை லைஃப் ஸ்டைல் எல்லாமே. போவோம். ஐ வில் ஷோ யூ லைக் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய விலாக் பார்த்துருப்பீங்க. பட் எனிவே ஐ வில் ஷோ யூ ஃப்ரம் மை சைட். நம்ம கிளைண்ட்டுக்கு, நம்ம பீப்புளுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் எஸ், ஒரு ஜேர்னியாக காட்டுறேனே. ஸோ டே 1 டே 2ன்னு. ஸோ லைக் இது வரைக்கும் நான் ஒரு 600 days தொட போகிறேன் ஹிமாலயஸில். நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்கிறேன் எத்தனாவது நாள் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி வந்து டே 1 வச்சுப்போ, செப்டம்பர் 15th. இந்த ஜேர்னி மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறேன் இல்லையா. விச் இஸ் எஸ், நிறைய ட்ராவல் பண்ணேன், ஹாப்பியாக இருங்க. நான் வந்து லைக் ஐ வில் ஷோ யூ த ட்ரெயின் அண்ட் எவ்ரி திங். யா, ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் போட்டாங்க.
4th பிளாட்ஃபார்ம் நம்ம போகணும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மேக்ஸிமம் 4th பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு நினைக்கிறேன் எப்போதுமே. ஸோ டைம் 8:51, நமக்கு 10 o'clock ட்ரெயின். ஸோ ஏடிபியில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு, ஒரு நல்ல காஃபி, லாஸ்ட் காஃபி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அதாவது நம்ம ஒரு சவுத் இந்தியன் காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து பயணத்தை தொடருவோம். ஸோ இவன் தான் நம்மளை கூப்பிட்டு போக போகிறான். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எப்போதுமே ஒரு மோஸ்ட் டிமாண்ட் ஒரு ட்ரெயின் இது. போவோம். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும் நம்புகிறேன். ஏறி படுத்தோம் அப்படின்னா அப்படியே 2 நாள் ஜம்முன்னு போயிடலாம். ஆக்சுவலாக நான் ட்ரெயினை புக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் டிக்கெட் வேறையே பார்த்தேன். நான் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு ட்ரெயினை போட்டு தொலைஞ்சிட்டேன். பட் எனிவே அது பை த மிஸ்டேக் அர்ஜென்ட்டுக்கு புக் பண்ணதுனால எனிவே நம்ம கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும். என்னோடது M8 கோச்சு. ஸோ M8ல் லக்கிலி லோவர் சீட்டு தான். ஸோ அதனால் அப்படியே ஜம்முன்னு வேடிக்கை பார்த்து போயிடலாம். ட்ரெயின் ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஃப்ளைட்டை விட. ஃப்ளைட் வந்து ஒரு ஒரு டைம் சேவ் பண்ணுறதுக்கு. பட் ட்ரெயின் ஜேர்னி ஸ்லோவாக அமைதியாக சிறப்பாக இருக்கும். M8 தேடி போயிட்டு இருக்கேன். இரியர்லேயே ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, சேஃபாக நம்மளோட திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரதா தான் இருக்குது ஒவ்வொரு ட்ராவல் ஜேர்னி அப்பையும். போன டைம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐஃபோனெல்லாம் தொலைச்சிட்டாங்க போன டைம். 8 மாதம் தாங்க ஆச்சு வாங்கி. குருஹான் மில்லினியம் சிட்டி சென்டர் டெல்லி கிட்ட. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இதனால தான் இப்போது சைட் பேக்கு லேப்டாப் பேக்கை மாட்டிக்கிட்டு என்னோடய ட்ராவல் பேக்கை கையில் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ நான் இது வரைக்கும் எதுவுமே தொலைச்சதில்லை ட்ராவலில். தொலைச்சதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மாறிட்டேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி பேக் பேக்கர் தான் செட் ஆகும். எக்ஸ்ட்ரா பேக்லாம் இருந்ததுன்னா நம்மளால் தூக்கிட்டு சுற்ற முடியாது போகிற இடத்துக்குலாம். நம்ம போகிற வில்லேஜஸ்க்கு ஹிமாச்சலில் வில் பி வெரி டஃப். மேக்ஸிமம் ஐம் ட்ரைங் டு ஃபிட் லைக் எவ்ரிதிங் இன் ஒன் பேக். பட் வின்டர் க்ளோத்ஸ் தான் பெரிய பிரச்சனை பேக் பண்ணுறதுலையே. நீங்கள் நார்மலாக ஈஸியாக பேக் பண்ணிடலாம், பட் நார்மல் க்ளோத்ஸ்னா பட் ஆக்சுவலி எண்டே வந்துருச்சு. பட் என்னோட கோஷை காணும், தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப முன்னாடி போகணும். எனிவே ஆக்சுவலி M3 அது 8 மாதிரி இருந்திருக்கு. M3 நான் தாண்டி வந்துட்டேன். பாதை கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். ஃபர்ஸ்ட் இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி டைமுக்கு சீக்கிரம் போக கற்றுக்கோங்க. ஃப்ளைட்டாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக போக ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணு. ரொம்ப விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இதில் பதட்டம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது, பதட்டத்தோடு ட்ராவல் பண்ணுறதுல தான் லைக் நான் நிறைய விஷயங்களை போட்டு விட்டுருக்கேன். M3 லக்கேஜ் இது பெட்டிங்கு இதெல்லாம் ஏற்றுறாங்க. போர்வை இதெல்லாமே இதில் தான் இருக்கும். இதெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ தான் அதை அடுக்கி வைக்கிறாங்க பாருங்களேன். உள்ள இதை அடுக்கி வச்சுட்டு உள்ளே பேச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும். க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கதவுல வெளியே போவாங்க. சீட் நம்பர் 68 கொஞ்சம் அந்த சைடு தான் இருக்குது. பட் லெட்ஸ் கோ. எடுத்தோன்னு ஜஸ்ட் ரொம்ப காட்ட விரும்பலை நான். என்னோட சீட்டு லோவர் சீட்டு தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் அந்த சைடில் விண்டோ ஷீட் கிடச்சது வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கேனா இந்த மேலே இருக்கிறவங்கலாம் காலையில் வந்துடுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, செட் பண்ணுவோம் எல்லாத்தையும். எப்போதுமே நீங்கள் ட்ரெயினில் வரப்போ ஒரு பூட்டு, ஒரு சங்கிலி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கீழே வச்சு லாக் பண்ணிடலாம் நம்ம சேஃப்டிக்காக.
காப்பாற்றும் செயினும் இந்த பூட்டும். அதுவும் நீங்கள் எந்த ட்ரெயினாக இருந்தாலும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த சங்கிலியையும் பேக்கையும் நீங்கள் இறுக்கமாக கட்டி வச்சிடலாம். சூட் கேஸ்னால் மோர் பெட்டர். அந்த கை பைக் தேவையில்ல ப்ரோ. நீ தான் ப்ரோ கெஸ்ட்டு. நீங்கள் தான் பேசணும். நீங்கள் தான் வெளியில், நீங்கள் தான் ஹைலைட்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு ப்ரோ. சரி சரி ஹாய் ஃப்ரெண்டே. கூப்பிட்றேன். ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு கைடாக இருங்க. ஆமாம் சரி நான் பார்த்தேன். ஸோ நிறைய முறை ட்ரெயினில் போயிருக்கேன். ஒரு சில முறை வந்து குழந்தைங்களாம் வந்து காதுகிட்ட வந்து கத்துறது, தூங்க முடியாது. ஸோ ஹிந்தி நிறைய பிரச்சனை. முறை ஒரு நல்ல கேங் சிக்கியிருக்காங்க. அண்ணன் வந்து மொபைல் ஷாப் சொல்கிறாங்க 3 பேருமே சென்னையில், வேலூரில். ஸோ நீங்கள் வந்து டெல்லி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ரைட்டு. இங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு. இல்லையா உள்ளவா என்ன கேட்காதீங்க. நான் எப்படி கேட்குறேன். ஜஸ்ட் ஹாய் சொல்லி கேட்குற வரைக்கும் நான் வாங்க நல்லதான். ஸோ கொஞ்சம் நல்லா தரேன் நீங்களே. ஓகே இந்த கையா கரெக்டு தான். ஸோ முறையா இலங்கையோட பணம் வாங்குறேங்க. இது லீகல் தானே? பிரச்சனை இல்லையா? இதோட வேல்யூ வந்து 145 ரூபா. நான் 160 ரூபா கொடுத்து இந்த 500 ரூபா நோட்டை வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலி 500 ரூபா தானே சொல்லணும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் 500 ரூபா தானே சொல்லுவாங்க. 500 ரூபான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீலங்கா நோட்டுங்க. முறை நான் ஓன் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெயினில் ஒரு ஸ்ரீலங்கன் அருமையான மனிதரை பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். வேறு லெவல். கலெக்ட் பண்ணுறோம் நிறைய கண்ட்ரியோட நோட்ஸை. சவுதி காசா வச்சுங்கிறாரு. சவுதி காசா பாய் அது அவர் வாங்கி வச்சுங்கிறாரு. அவர் இந்தியா விட வேல்யூ அதிகம். ஷோமி. ஸோ இது வந்து சவுதியோட காசு. ஓகே. இது எவ்வளோ ப்ரோ? என்ன வேல்யூ? 5 ரியால். 5 ரியால் இந்தியா காசுக்கு 24 ரூபா. 24 ரூபா. 24 ரூபா இன்ட்டு 5. ஸோ அப்போ ரொம்ப வேல்யூ அதிகம். ஆமாம் ரைட்டு. என்ன போய் வைங்க. ஸ்ரீலங்காவோட நோட்டு சவுதியோட நோட்டு வித்தியாசமான ட்ரிப்பாக இருக்கு இது. ரைட்டு. நன்றி அண்ணா. உங்கள் பேர் என்ன? அலிஃப் அப்துல்லா. வேலூரில் அலிஃப் அப்துல்லா அண்ணா வந்து நமக்கு சப்பாத்தி கொடுத்துருக்காங்கப்பா முறையா. இதே மாதிரி நான் ஒரு டைம் டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்கப்போ தமிழ்நாடு ஒருத்தர் நான் தூங்குறப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணி எனக்கு வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஆமா. இந்த சவுண்டு யாருக்கும் மைக் போட்டிருக்கல உங்க பேஸ் கேக்குதான் தெரியல. ஸ்ரீலங்கன் வயசுங்க. அவர் பேர் என்ன ப்ரோ? சாஜித். நன்றிண்ணே. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் என் ட்ரிப்ல ஒரு 4 பேர் கிடைச்சாங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். உன் பேர் சொல்லு ப்ரோ. சித்தி. எந்த ஏரியா கடை? பள்ளிகுண்டா வேலூர். இப்போ நீங்கள் வந்தாங்கன்னா உங்கள் கடையை பார்க்கலாம். கடை பேர் ஆர்ஏகே மொபைல்ஸ். நான் வரேன் ப்ரோ. நீங்களும் ஒரே கடையா? என் பேர் இம்தியாஸ் ப்ரோ. 2 பேர் சேர்ந்து ஒரு கடை நடத்துறீங்க. 2 கடை டோட்டலாக 3 பேர் சேர்ந்து 2 கடை. எந்த ஏரியா நான் போகிறீங்க நாளைக்கு? டெல்லி. கரோல்பக். பெரிய கைங்க. ஸோ படுத்தாச்சு. காலையில் நம்ம மீட் பண்ணுவோம். காலையில் என்ன நடக்குது சம்பவன்றதை காட்டுறேன். ஸ்ரீலங்கன் அவரோட தான் ஃபன்னாக இருக்குது சீரியஸாக. எஸ் குட் நைட். நாளைக்கு மார்னிங் வைப்போம். அள்ளி எழுப்பி விடுது அவனுக்கு சும்மா சாயா. ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் 16th 2வது நாள் ட்ரெயினில் ஏறி. ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப புதுசெலாம் இருக்காது. ஐ எம் ஜஸ்ட் ஷோகேசிங் மை ஜேர்னி. நாளைக்கு டெல்லி ரீச் ஆகிடுவோம். டெல்லியில் 2 நாள் பிளான் முடிச்சுட்டு தென் அகெயின் கோயிங் பேக் டு மை பிளேஸ் ஹிமாச்சல். ஸோ சின்னதாக ஒரு டீ. அண்ட் இன்னைக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஃபன் பண்ணுறேன்.
ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்டர்ன் கிழக்கு தெற்கு மேற்கு தெரியுங்கள அதுனா தென்னிலை. எப்படி திரும்பி பார்த்தாலும் ஊரே எங்கே ஸோ இப்போ ட்ரெயின் வந்து மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வரப்போ நீங்கள் ஈவினிங் டைம் செகண்ட் நாள், அதாவது நைட் ஏறுவீங்க முதல் நாள், அடுத்த நாள் ஈவினிங் ஃபாரஸ்ட்குள்ளே போகும். வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டுமே நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க இது, மிஸ்ஸே பண்ண மாட்டேன். எப்போ ட்ரெயினில் வந்தாலும் வெளியே நின்றுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்போ. ஃபாலோ பண்ணிங்க நிறைய கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல, பட் அருமையாக இருக்கும் இந்த இடம். வந்துடாதீங்க. கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் வந்தாலும் சரி, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்தாலும் சரி, அருமையாக இந்த ஈவினிங் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரோ கோட் அது ஓ 2 நாள் பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. இதான் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். வெளியே வந்து நான் அவ்வளோவா ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் இங்கேயே கவர் பண்ணிக்கிறேன். சேஃபாக இருந்தால் மட்டும்தான் இனி ஃபோனை தான் வெளியே எடுப்பாங்க. போன டைம் லாஸ் ஆனதில் எடுத்து ஸோ பார்த்துக்கோங்க போர்டு. பயணம் வந்து நல்லா இருந்தது நண்பர்களோட. உண்மையாகவே நேரம் போனதே தெரில. எப்போதும் தனியாகவே படுத்துட்டு போய் பழகினவன் தான் நான். ஸோ இப்போ எல்லோரும் இருந்ததுனால ஜாலியாக பேசிட்டு அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு லெவலு. இன்னும் மொழி வருது எனக்கு, வேறு லெவலு. ஸோ நல்லா இருந்தது. ஐ வில் ஷோ யூ லைக் அவுட் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பாய் சொல்லுங்க. நன்றி கம்பெனிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டு ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் எந்த டேரெக்ஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த டேரெக்ஷனில் நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு, இஸ் லிவிங் இன் காசியாபாத். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் ட்ராவல்ட். பேசிக்காக மெட்ரோ டெல்லியை பொறுத்தளவுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பை மெட்ரோ. அதான் ஒரு பெஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஸோ முறையாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வந்து அட்ரஸை கரெக்டாக சொல்லி ஆட்டோக்காரவங்ககிட்ட கரெக்டாக போயிருக்கேன். பல முறை நான் காசியாபாத் போயிருக்கேன், பட் ஒரு டைம் கூட அட்ரஸ் கரெக்டாக சொன்னதில்லை. ஸோ நான் கரெக்டாக சொல்லி ப்ராப்பராக போய் ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுதான் ஜேர்னி. 2 நாள் பயணம் ட்ரெயினில் டெல்லி ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் அப்கமிங் ஜேர்னிஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹிமாலயஸில் எப்படி என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்றத டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். மோர் ட்ராவல் மோர் பீஸ். ஆல்வேஸ் ட்ராவல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பை.